வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா ஆஃபீஸில் உட்காந்துருந்தாலும் அவங்க மனசு டோட்டலாக அப்செட்டாக இருக்கு. முதல் நாள் நைட்டு நிதிஷ் தள்ளி விட்டதும், அவங்க கீழே விழுந்ததும், அவர் சிரிச்சுக்கிட்டு நின்னதும், அதுக்கப்புறம் சந்திரிகா இனியாவை கல்யாணம் பண்ணதுனால தான் அவன் இப்படி ஆயிட்டான், அவங்க ஹோட்டலுக்காக இனியாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் நினச்சி அப்படியே மலைச்சு போய் உட்காந்துருக்காங்க இனியா. அப்போ ஒரு பொண்ணு அங்கே வந்து, இனியா அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருங்கிறாங்க இனியா. சாரி, லைவுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன் அப்படின்னு இனியா சொல்ல, சீக்கிரம் இனியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறாங்க. ஆனாலும் இனியாவால் வேலையில் கவனம் செலுத்த முடியல. அப்போ அவங்க மொபைல் ரிங்காக எடுத்து அம்மான்னு சொல்ல, நேத்து நாம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்ல, அங்க இருந்து கால் பண்ணியிருந்தாங்கன்னு பாக்யா சொல்ல, சூப்பர்மா, என்ன சொன்னாங்கன்னு இனியா கேக்குறாங்க. இன்னைக்கு மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல, வேற எதுக்கு, நீ காம்படிஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டான்னு சொல்றதுக்கு தான் அப்படின்னு இனியா சொல்ல, கூப்பிட்டு வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, ஏமா இப்படி நெகட்டிவா பேசுற, பாசிட்டிவா இருன்னு இனியா சொல்ல, இல்லடி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, உன் மேல நம்பிக்கை வச்சு நீ போயிட்டு வா, இதுவரையிலும் எல்லாத்துலயும் ஜெயிச்ச மாதிரி இதுலயும் நீ ஜெயிப்பேங்கிறாங்க இனியா. தேங்க்ஸ் இனியான்னு பாக்யா சொல்ல, சந்தோஷமா கான்பிடென்ட்டா போயிட்டு வா, அங்க இருந்து வெளியில வந்துட்டு எனக்கு கால் பண்ண, சரியான்னு கேக்குறாங்க இனியா. கண்டிப்பா பண்றேன், வச்சிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, உம்மன்னு போனை வைக்கிறாங்க இனியா. போனை கட் பண்ணிட்டு உடனே கோபிக்கு கால் பண்ண, அவர் அட்டன் பண்ணி இனியா மாங்குறாரு. டாடி அப்படின்னு இனியா கூப்பிட, டாடி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சொல்லுமா நான் கிளவுட் கிச்சன்ல இருக்கேங்கிறாரு. எனக்கு உங்களை பார்க்கணும், கொஞ்சம் கிளம்பி ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னு இனியா கேட்க, ஆஃபீஸ்க்கா, என்னம்மா, எனி ப்ராப்ளம் அப்படின்னு கோபி கேட்க, நீங்க வாங்க டாடி பேசிக்கலாங்கிறாங்க இனியா. அவங்க போனை வச்சுட்டு கோபியும் குழப்பமா போனை வச்சிடுறாரு. கோபி உடனே இனியாவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வெளியே நின்று கால் பண்ண, டாடி அப்படிங்க. இனியாம்மா, நான் டாடி வந்துட்டேம்மா, இங்க கார் பார்க்கிங்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கஃபேக்கு வந்துருங்க டாடி, நானும் அங்கே வந்துடுறேங்கிறாங்க இனியா. சரிடா வந்துடுறேன்டான்னு ஃபோன் வைக்கிறாரு கோபி. அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு வந்து இனியான்னு கூப்பிட, நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன், உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்கிறாங்க இனியா. தேங்க்ஸ் இனியான்ட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க. இனியாவும் கோபியும் காஃபிட்டேரியாவில் உட்காந்துருக்காங்க. கோபி காஃபியை குடிச்சுக்கிட்டு, இனியாமா, முன்னெல்லாம் நீ டேடியை மீட் பண்ணணும்னு சொல்றப்ப அவ்வளோ சந்தோஷமா ஓடி வருவேன், ஆனா இப்பெல்லாம் நீ என்ன சொல்ல போறியோன்ற பயத்தோடு தான் வர்றேங்கிறாரு. இந்த தடவையும் நான் உங்களை வருத்தப்பட தான் டாடி வைக்க போறேன் அப்படின்னு இனியா சொல்ல, என்னம்மா என்ன நடந்துச்சுங்கிறாரு கோபி. என்ன மறுபடியும் மாப்பிள்ள உங்க கூட சண்டை போட்டாரா, சொல்லுமா அப்படின்னு கோபி கேட்க, என் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல டாடி, நீங்களே அங்கிள் கிட்ட டைரக்டா பேசினதும் ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சேன், நிதிஷ் ட்ரக்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஆனா அப்படி எதுவுமே நடக்கல டாடி, ஆஸ் யூஷுவல் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, அதை பத்தி இன்னைக்கு காலையில அவர்கிட்ட நான் பேசினேன், என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு இனியா சொல்ல, பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு கோபி. ரூடுனா என்ன, அடிக்க வந்தாரா அப்படின்னு கோபி கோபமா கேட்க, இல்ல டாடி அப்படிலாம் எதுவும் பண்ணல, ஆனா ரொம்ப ரொம்ப கோபமா பேசினாருங்கிறாரு இனியா. ஏன் சம்மந்தி அங்க இல்லையா, அவரு சொல்லலையா, பையனுக்காக பெருசா சப்போர்ட் பண்ணி பேசினாரு சம்மந்தி, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொன்னாரே, அவர் வந்து தடுக்கலையா பேசலையா அப்படின்னு கோபி ஆதங்கத்தோட கேட்க, பண்ண வேண்டியதை தான் அவர் ஏற்கனவே பண்ணிட்டாரே அப்படின்னு இனியா சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு அதிர்ச்சியா கேக்குறாரு கோபி. அந்த ஃபேமிலியில யாருமே நல்லவங்க இல்ல டாடி, அங்கிள் ஆன்டி நிதிஷ்னு யாருமே நல்லவங்க இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அவங்க நம்மளை ஏமாத்த தான் செஞ்சிருக்காங்க, நாமளுமே இன்னும் ஏமாத்துங்க ஏமாத்துங்கன்னு போய் நின்னுகிட்டு தான் இருந்திருக்கோம், என்ன சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு அங்கிளும் ஆன்டியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்க பேசுனதை நான் முழுக்க கேட்டேன், அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா டாடி அப்படின்னு இனியா கேட்க, என்னன்னு கோபியும் கேக்குறாரு. அந்த ஹோட்டலுக்காக இனியாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சந்திரிகா சொன்னத இனியா சொல்ல, அப்படியே அதிர்ந்து போய் சீட்டோட நுனிக்கு வந்து உட்கார்றாரு கோபி. நான் இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோ, உன் பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா என்னமோ, அந்த குடும்பம் இழிச்சுவாய் குடும்பமா இருந்ததுனால நாம சொன்ன எல்லா பொய்யையும் நம்புனாங்க அப்படின்னு சுதாகர் சொல்றதையும் இனியா சொல்ல, கோபி உச்சகட்ட அதிர்ச்சிக்கு போயிடுறாரு. மேற்படி அவங்க கேட்டது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அந்த குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, அவங்க நம்ம கிட்ட காட்டுறது அவங்களோட உண்மையான முகமே இல்ல டாடி, அவங்க எல்லாருக்குமே வேற ஒரு முகம் இருக்கு, ரொம்ப ரொம்ப பயங்கரமான முகம் அப்படின்னு இனியா சொல்ல, தன்னை பத்தியே ரொம்ப அருவருப்பா நினைச்சு
கூனி குறுகி போறாரு கோபி. அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. பாக்யா அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ, ரெஸ்டாரண்ட் கேண்டீனை பத்தி பேச வர சொல்லியிருந்தாங்கன்னு ரிசப்ஷன்ல கேட்டுட்டு இருக்காங்க. பாக்யலட்சுமி தானே நீங்க அந்த பொண்ணு கேட்க ஆமான்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவோன்னு அந்த பொண்ணு சொல்ல அப்படின்னு அங்க சோஃபால உட்கார்றாங்க பாக்யா. ஆல்ரெடி நிறைய பேர் அங்கங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹே 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 மாமா அப்படின்னு கத்திக்கிட்டே 3 பசங்க அங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 3 பேரும் பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க ரிசப்ஷன் பொண்ணு பாக்குறாங்க, முகத்த சுளிக்கிறாங்க. பாக்யாவும் என்ன இதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க மத்த எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அப்போ வேகமா அங்க வர்ற ரிசப்ஷன் பொண்ணு, சார் நீங்க எல்லாரும் ரூமுக்கு போங்க, மற்ற கஸ்டமர்லாம் சங்கடப்படுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணா என்கிட்ட வந்து பேச சொல்லு, நீங்க போங்க அப்படின்னு அந்த 3 பாய்ஸும் ஆடிக்கிட்டே அங்கிருந்து போக சேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் பொண்ணு அவங்க இடத்துக்கு போறாங்க. மறுபடியும் போய் இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து 4 பேரும் ஆடிட்டு இருக்க சேன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க அந்த ரிசப்ஷன் பொண்ணு. எஸ் சார், ஆமாங்க சார், நாங்க தான் கால் பண்ணோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. ஓகே சார்னு ரிசப்ஷன் பொண்ணு யாருக்கோ பேசிட்டு போனை வைக்கிறாங்க. பாக்யலட்சுமி மேடம்னு அந்த பொண்ணு கூப்பிட பாக்யா எழுந்து பக்கத்துல போறாங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல மேடம் அந்த பொண்ணு கேட்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரிசப்ஷன் பொண்ணு கிட்ட சொல்ல. என்னாச்சுன்னு பாக்யா கேக்குறாங்க. கொஞ்சம் பசங்க வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க மேடம், ரொம்ப குடைச்சல் பண்றாங்க, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்ல. ஓ அப்படின்னு பாக்யா வாயை பார்த்துட்டு நிக்கிறாங்க. நீங்க போங்க மேடம், சார் கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்றாருன்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்ல. சரின்னு தலையாட்டிட்டு பாக்யா அங்க இருந்து போறாங்க. ஆமா நானும் சொல்லி பார்த்தேன், அவங்க யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அங்க இன்னொரு ஸ்டாஃப் பொண்ணு ரிசப்ஷன் பொண்ணுட்ட பேசிட்டு இருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹால்ல மேனேஜர் உட்கார்ந்துருக்க. சார் மே ஐ கம் இன் அப்படின்னு பாக்யா கேட்க. கமின்ங்கிறாரு அவரு. குட் மார்னிங் சார்னு பாக்யா சொல்ல. சிட்டுங்கிறாரு அவரு. பாக்யா உட்கார. உங்க ரெஸ்யூம் பார்த்தேன், எல்லாருக்குமே கிராஃப் கீழே இருந்து மேல போகும், உங்க கிராஃப் என்ன மேல இருந்து கீழே வந்திருக்கு. 2 ரெஸ்டாரண்ட்ல ஆரம்பிச்சு இப்ப என்ன ஏதோ ஒரு டீ கடை நடத்துறீங்க போல அப்படின்னு அவர் கேட்க. டீ கடை இல்லைங்க சார் அது அப்படின்னு பாக்யா சொல்ல வர. எதுக்காக நீங்க அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு மேனேஜர். லாபம் இல்லாததுனாலயா இல்ல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியாததாலயா அப்படின்னு அவர் கேட்க. 2ம் இல்லைங்க சார், பர்சனல் ரீசனுக்காக தான் நான் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணேங்கிறாங்க பாக்யா. நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல 5000 பேருக்கு சமைச்சதா போட்டிருக்கீங்க, 50 100 போட வேண்டியது 5000 போட்டுட்டீங்களா அப்படின்னு அவரு உள்ளுக்குள்ள குத்தலாவே பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ இல்லைங்க சார், நான் நிஜமாவே 5000 பேருக்கு சமைச்சிருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல. ஓகேன்னு அவரு கேட்க. பாக்யா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஃபைலை புரட்டி பார்த்துட்டு உங்க இன்டர்வியூ முடிஞ்சது, நீங்க போகலாம் அப்படின்னு ஃபைலை பாக்யா கையில திருப்பி கொடுக்குறாரு. அடுத்தது என்னங்க சார்னு பாக்யா கேட்க. இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்ல. தேங்க்யூங்க சார் அப்படின்னு பாக்யா எழுந்திருக்க. சரின்னு தலையாடுறாரு மேனேஜர். அவங்க வெளியே போனதும் அவர் யாருக்கோ கால் பண்றாரு. பாக்யா மறுபடி ரிசப்ஷன் கிட்ட வர. அவங்க எல்லாருமே கசகசன்னு கூட்டமா நிக்கிறாங்க. மேடம் சார் பேசினாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்ல. சரின்னு தலையாட்டிட்டு பாக்யா நிக்க. அங்க போலீஸ் வர்றாங்க. என்னடா இது போலீஸ் எல்லாம் வர்றாங்கன்னு பாக்யா கொஞ்சம் கலவரமா பாத்துக்கிட்டு இருக்க. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் அவங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பக்கமா கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்குது இங்கன்னு பாக்யா கேட்க. ஒன்னும் இல்லைங்க மேடம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க ரிசப்ஷன் கேர்ள். போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்யா கேட்க. ஏதோ ட்ரக் கேஸா, காலையில இருந்து ஒரே கலாட்டா, கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணி இப்பதான் போலீஸையே வர வச்சிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்ல. எப்படிதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவங்க ரூம் கொடுக்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் எப்போவுமே என்கரேஜ் பண்ணுறதே இல்லை, அப்படி இருந்தும் எப்படியோ எங்களுக்கு தெரியாமல் இதை பண்ணிடுறாங்க அப்படின்னு ரிசப்ஷன் கேர்ள் பேசிகிட்டு இருக்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் கசமுசான்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ சேனல்ல இருந்து ரிப்போர்ட்டர்ஸும் வந்துடுறாங்க. என்ன இதுங்கிற மாதிரி பாக்யா முட்டமொழியை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. போலீஸ் கொஞ்சம் பாய்ஸை இழுத்துட்டு வர்றாங்க. எல்லாரும் முகத்தை மூடிக்கிட்டு தலையை குனிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த போலீஸ் அந்த குரூப்பை அப்படியே மறிச்சு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் எப்பயாவது தான் பசங்க ட்ரக்ஸ் எடுக்கிறாங்கன்னு நியூஸ் வரும், ஆனா இப்ப பாருங்க வாரத்துக்கு 4 நியூஸ் வருது, எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க பாருங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு ப்ளூ ஷர்ட் காரரு போட்டோ எடுக்க முகத்தை அப்படி மறைச்சிட்டு இருக்க. பாக்யா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறான். ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்க. போலீஸ் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கையை மாத்தி மாத்தி முகத்தை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. பின்னாடி இருக்க போலீஸ்காரரு அவரோட பின்பக்க சட்டையை பிடிச்சி இழுக்க. முகம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. பாக்யா கொஞ்சம் கூர்மையா பாக்குறாங்க. ஒரு போட்டோ எடுத்துடக்கூடாதுன்னு இப்படின்னு மாத்தி மாத்தி முகத்தை திருப்ப
யாரா இருக்கும், தெரிஞ்ச மாதிரி தெரியுதுன்னு பாக்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது நிதிஷா அப்படின்னு யோசிக்கிற பாக்யா அவங்க தலையில அடிச்சுக்கிட்டு லைட்டா, ச்சே அது நிதிஷாலாம் இருக்காது, அவர் எப்படி இங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் பார்த்துட்டே இருக்கா. போட்டோ எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிதிஷ் முகத்தை இப்படி அப்படின்னு திருப்ப அவர் முகம் பாக்யாவுக்கு தெளிவா தெரிஞ்சிடுது. அவர் போதை தலைக்கேற மூக்க தொடச்சிக்கிட்டு நின்னுட்டு இருக்க பாக்யா பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. உடனே பாக்யா அவங்கள நோக்கி வேகமா வர அந்த பசங்கள் எல்லாம் தள்ளிட்டு போலீஸ் போயிட்டு இருக்காங்க. பாக்யாவும் பின்னாடியே போக இப்ப நிதிஷோட 2 கையும் 2 பேர் பிடிச்சிட்டு போக அவர் முகம் நல்ல தெளிவா தெரியுது. அப்புறம் திரும்பி திரும்பி போலீஸ் எல்லாம் மிரட்டிக்கிட்டே மூக்க தொடச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஏத்துங்கப்பா இவங்களெல்லாம் வண்டியில, போங்கடா போங்கடான்னு உள்ளர தள்ளிக்கிட்டு இருக்க. போய் உட்காரு போன ஆடு மாடை ஏத்துற மாதிரி நவுத்தி நவுத்தி உள்ளர தள்ளுறாங்க. சார் சார் நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு அதிர்ச்சியோட ஓடி வந்து வார்த்தையை துப்பிக்கிட்டு இருக்க பாக்யா நிதிஷ் கிட்ட வந்து, நிதிஷ் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்க நிதிஷ் ஒரு பார்வை பார்த்துட்டு மூக்க உறிஞ்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சவரா மேடம், உங்களுக்கு தெரிஞ்சவனான்னு கேக்குறாரு ஒரு போலீஸ். ஆமாங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, உங்க பையனான்னு கேக்குறாரு. இல்லைங்க சார் என் பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு பாக்யா சொல்ல, நல்ல ஆளுக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்கம்மா, இவன் போதை மருந்து எடுத்திருக்காமா அப்படின்னு அவரு சொல்ல பாக்யா பயங்கரமா அதிர்ந்து போக நிதிஷ் சேட்டை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. சார் இல்ல சார் நிதிஷ் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லைங்க சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பாக்யா சொல்ல, இந்தம்மா போமா தள்ளு அப்படிங்கிறாரு போலீஸ்காரரு. சார் சார் நிதிஷ் என்னப்பா இதெல்லாம், சார் ப்ளீஸ் சார் அவர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாரு சார் 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 அப்படின்னு பாக்யா கூப்பிட்டு இருக்கவே ஜீப் கிளம்பி போகுது. ஐயோ அப்படின்னு உடம்பு கை கால்லாம் நடுங்க, நெஞ்சில கைய வைக்கிற பாக்யா என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்போ ரிசப்ஷன் பொண்ணு வெளியே வந்து, மேடம் சார் உங்களை கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்ல பாக்யா ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டே வெளியே போய்கிட்டே இருக்காங்க. மேடம் மேடம்னு அந்த பொண்ணு கூப்பிட்டு பாக்குறாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி வந்த பாக்யா கால் பண்ண வீட்டுல காஃபி குடிச்சிட்டு இருந்த சுதாகர் அதை கீழே வச்சுட்டு போன் எடுத்து பார்த்துட்டு, இவங்க எதுக்கு இப்ப போன் பண்றாங்க, இனியா புதுசா ஏதாவது சொல்லி வச்சாலான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கால் ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோ சம்பந்தியமாங்கிறாரு. என்ன ஆச்சரியமா இருக்கு, போன் எல்லாம் பண்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சுதாகர் கேஷுவலா கேட்க, நிதிஷ் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு சுதாகரும் கேக்குறாரு. நிதிஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அதிர்ச்சியோட எழுந்திருக்கிறாரு சுதாகர். அரெஸ்டா, எதுக்கு, எப்போன்னு அவர் கேட்க, போதை பொருள் எடுத்துக்கிட்டாருன்னு இப்பதான் நிதிஷையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அந்த நிலைமையிலையும் போதை பொருளா, சாச்சா அதெல்லாம் இல்லவே இல்லைங்கிறார் சுதாகர். நான் தான் இப்ப பார்த்தேனே, ஏன் முன்னாடி தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், தப்பா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க பதட்டப்படாதீங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, அதே எப்படிங்க அப்படின்னு பாக்யா கேட்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இன்னும் அரை மணி நேரத்துல நிதிஷ் வீட்டுக்கு வந்துருவான், நான் பாத்துக்கிறேன் பயப்படாதீங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு சுதாகர். ஹலோ ஹலோ அப்படின்னு பாக்யா திகைச்சு போய் நிக்க சுதாகர் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட விஷயத்த சொல்றது, யார்கிட்ட சொல்றது அப்படின்னு பாக்யா புலம்பிட்டு இருக்காங்க. ஐ எம் ரியலி சாரி, மனசாட்சி என்னை உறுத்தி கொண்டுகிட்டே இருக்கு, என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டேனேன்னு, ச்சே இப்ப எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கோபி அழுகையோட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இனியா அப்பா கிட்ட சொல்லிடலாம், அதான் அப்படிங்கிற பாக்யா கோபிக்கு கால் பண்ண போன் எடுத்து பார்த்துட்டு, உங்க அம்மா போன் பண்றாங்கிறாரு கோபி. கால் ஆன் பண்ணி காதுல வைக்கக்குள்ளேயே ஹலோ ஹலோ ஹலோங்கிறாங்க பாக்யா. சொல்லு பாக்யான்னு அவரு சொல்ல, எங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, இனியாவோட ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல, இவர் எதுக்கு அங்க போனார்னு யோசிக்கிற பாக்யா, ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, ஹலோ பாக்யாங்கிறாரு கோபி. ஹலோ ஏங்க நீங்க இனியா ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா பதட்டத்தோட கேட்க, அது வேலை விஷயமா பக்கத்துல வந்தேனா, அப்படியே பொண்ணை பார்த்துட்டு போலான்னு ஆபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு பாக்யா ரொம்ப பதட்டமாவே கேட்க, பிரச்சனையா, இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கோபி சமாளிக்க, இனியா நல்லா இருக்கால அப்படின்னு பாக்யா கேட்க மென்னு முழுங்கிட்டு நல்லா இருக்காங்கிறாரு கோபி. இனியா கிட்ட போனை கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு பாக்யா சொல்ல, இதோ எதுவும் சொல்லாத அப்படின்னு போனை கொடுக்கறாரு கோபி. இனியா காதுல வாங்கி வச்சு அம்மான்னு சொல்ல பொசுன்னு பெருமூச்சு விட்டுட்டு அழுகைய கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு பாக்யா நிக்க, அம்மா டாடி என்னை பார்க்க வந்தாலே பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறியா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க இனியா. பாக்யாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே நடுங்கி போய் நிக்க
ஆமா, நீ போன விஷயம் என்னாச்சுன்னு இனியா கேக்குறாங்க. மீட்டிங் முடிஞ்சது எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தா டாடிக்கு ஃபோன் பண்ற அப்படின்னு இனியா கேட்க ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டு இல்லை இனியா அது அப்படின்னு பாக்யா தடுமாறிட்டு இருக்க. அங்க என்ன நடந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்கிறாங்க இனியா. அது அது மறுபடியும் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, உடனே நீ வருத்தப்படாத, நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கான பலனும் இந்த தடவை கண்டிப்பா உனக்கு கிடைக்குங்கிறாங்க இனியா. ஐயோ எப்படி சொல்றதுன்னு பாக்யா தவிக்க, சரி நான் வைக்கட்டுமான்னு இனியா கேட்க, ஹலோ 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 இனியா, உங்க அப்பா கிட்ட போனை கொடுங்கறாங்க பாக்யா, உங்ககிட்ட பேசணுமான்னு இனியா போனை நீட்ட வாங்கி சொல்லு பாக்யாங்கிறாரு கோபி. இனியாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு பாக்யா போனை கட் பண்ணிட, என்ன இவ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கோபியும் குழம்பி போயிருக்காரு. எல்லார விடவும் அம்மா தான் ரொம்ப பாவம் டாடி, சம்பந்தமே இல்லாம கஷ்டப்பட்டு உருவாக்குன எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் தான் காரணம்னு அப்படியே குறுக்கி போய் உட்கார்ந்துருக்காரு கோபி. பாக்யா பயங்கர தவிப்போட அங்கேயே நின்னுட்டு இருக்க. இங்க பாருங்க, நிதிஷ் பண்ண எல்லாமே தப்பு தான், புரியுது. ஏற்கனவே நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதுவும் ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு தடவையும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களேன் ப்ளீஸ். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஓகே நீங்க பாருங்க, நான் மறுபடியும் கால் பண்றேன் அப்படின்னு நிதிஷ் விஷயமா சுதாகர் பயங்கர டென்ஷனோட பேசிட்டு இருக்க. பக்கத்துல சந்திரிகாவும் நிக்கிறாங்க. ஏங்க என்னங்க ஆச்சு, என்னாச்சு, என்ன சொன்னாங்க? நிதிஷ் வெளியே வந்துருவான்ல, இல்ல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? நீங்க உடனே மினிஸ்டருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா ஐச்சிக்காவது கால் பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமா சந்திரிகா சொல்லிட்டு இருக்க. முறைக்கிற சுதாகர் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணாலும் ஒரே பதில தான் சொல்ல போறாங்க, கஷ்டம் முயற்சி பண்றேன்னு தான் சொல்லுவாங்க. நான் எத்தனை தடவை சொன்னேன் அவனை கண்டிச்சு வையின்னு, கேட்டியா நீன்னு சுதாகர் திட்ட. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல, தெரியாம பண்ற விஷயமா இது? அவன் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனை காப்பாத்தி கொண்டு வர்றதையே என்னோட மெயின் வேலையா பார்த்துட்டு இருக்கணும் இல்ல? லாஸ்ட் டைம் அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தோம், எவ்வளவு பணம் செலவு பண்ணினோம். சாதாரண கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னோட லிமிட்டை தாண்டின கேஸ். நான் பிசினஸ் பண்றேன், 4 ஆளுங்களை தெரியுங்கிறதுக்காக அவனை மீட்டு வெளியில கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியுமா? இனியாவோட அம்மாவுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சுங்கிறாரு சுதாகர். அந்த அம்மா என்ன பெரிய இவங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்க, ஏய் அறிவு கிட்டத்தனமா பேசாத. ஏற்கனவே நடந்த அரெஸ்ட பத்தி இனியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியும், அவங்க அதை அந்த அம்மாவுக்கு சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க இப்ப இந்த அரெஸ்ட பத்தி இனியா கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல. யாருக்கு எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை பத்தி தெரியும்னு எனக்கு எதுவுமே தெரியல. நானே யாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே மண்டை குழம்பி போய் நிக்கிறேன் அப்படின்னு சுதாகர் புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணும்போது பையன் விஷயம் எதுவும் பேசலல்ல, அப்ப அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அதுக்கு வேற தனியா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனுக்காக நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா? எதுக்கு அவன் தலையிலேயே அவன் மண்ணள்ளி போட்டுக்கிறான் அப்படின்னு சுதாகர் பயங்கர டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்க. அங்க பாக்யா வர்றாங்க. சுதாகர் கேள்வியா அவங்கள பார்க்க, பாக்யா என்ன விஷயங்கிற மாதிரி சுதாகரை பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் இனியா பாக்யா வீட்டில் இருக்காங்க. டிவி ஆன் பண்ண, நட்சத்திர விடுதியில் போதைப் பொருள் பரிசோதனை, போதைப் பொருள் பயன்படுத்தியதாக 6 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பிரபல தொழிலதிபர் சுதாகரின் மகன் நிதிஷ் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஆவார் அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க. பாக்யா ஹோட்டல்ல பார்த்த காட்சி இப்ப டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு. இனியா அமைதியா நிக்க, கோபி தலை குனிஞ்சு நிக்க, செழியன், ஈஸ்வரி, பாக்யா 3 பேரும் பயங்கரமான அதிர்ச்சியில நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.